தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக ஏர்போர்ட்லேருந்து ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 22,500 சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைப்பில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு ஹியூஜ் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன்லையும் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனும் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைடு சர்வீசஸ் கம்பெனி லிமிட்டேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்திங்கன்னா AAICLAS. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட 100% சப்சிடரி ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கார்கோ சப்சிடரி அப்படிங்கிறது ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட இந்தியாவில் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட் ஆர்கோ பிஸ்னஸ் அட் ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ் இதோட ஒர்க் இருக்கும். இந்தியா முழுக்க உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 3 வருடங்கள் இதோட ஒர்க் இருக்கும். தேவைப்பட்ட ஃப்யூச்சரில் இந்த டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி இந்த போஸ்ட்டுக்கு திருப்பதியில் 9 வேக்கன்சிஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திருச்சிராப்பள்ளியில் 23 வேக்கன்சிஸ் இருக்குது. மதுரையில் 9 வேக்கன்சிஸ் இருக்குது. புவனேஸ்வரில் 9 வேக்கன்சிஸ் இருக்குது. உதய்பூரில் 12 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சப்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேக்கன்சிஸ் டென்டேட்டிவாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் 1/6/2026 அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 12க்கு மேலே எனி டிகிரி டிப்ளமோ ஐடி பிஇ பிடெக்னு என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே தான், நீங்கள் எலிஜிபிள்னால் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 60% மார்க் வச்சுருக்கணும். எஸ்சி எஸ்டினா 55% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட மார்க் பர்சன்டேஜ் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். அப்போ நீங்கள் 12th வாங்கின மார்க்கோட பர்சன்டேஜ் நியூமரிக் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 60, 70, 80 இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி உங்களுக்கு வந்து நல்லா பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/6/2026 அந்த டேட் படி 27 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரொஃபைல். இந்த போஸ்டிங்ஸு நீங்கள் போஸ்டிங் ஆகிறீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸில் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 500 ரூபாய் ஃபீஸ் நீங்கள் பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் அண்ட் உமன் கேண்டிடேட்ஸாக இருந்தால் 100 rupees ஃபீஸ் பே பண்ணாலே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அந்த ஃபீஸுமே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே நீங்கள் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், யூபிஐ, வேலெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜூன் 11ஆம் தேதியிலேருந்து ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு உங்களை ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷனை ஸ்பீட் போஸ்ட்டு, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, ஆர்டினரி போஸ்ட்டு, கொரியர் அப்படின்னு சொல்லி எது மூலமாகவும் ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது.
ஆன்லைன் மூலமாக மட்டும் நீங்கள் விண்ணப்பித்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு கரியர் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து அகைன் பண்ணி அதில் உங்களுக்கு அப்ளை நவ் பட்டன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிஷன் பண்ணணும். முக்கியமாக அப்ளை பண்ணுறப்ப ரெஜிஸ்டர் மெயில் ஐடியில் உங்களோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டான வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்டோட்டு தான் இது. அதாவது +2 சர்டிஃபிகேட் அல்லது மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு காப்பி, அதே மாதிரி 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, அப்ளிகேஷன் ஃபீஸு, ஸ்கேன்டு சிக்னேச்சர், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் முதல் வருடம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் 3 வருடங்களுக்கு உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி 21,500 ரூபாய் ஃபிக்ஸ்டு சேலரியாக இருக்கும். செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி 22,000 ரூபாய் ஃபிக்ஸ்டு சேலரியாக இருக்கும். தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி 22,500 ரூபாய் ஃபிக்ஸ்டு சேலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சம் அலவன்சஸும் இருக்கும். அதே மாதிரி லீவ்ஸ் பற்றி, அதாவது ப்ரிவிலேஜ் லீவ் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். எங்கே ஜென்ரல் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நேஷனாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 27 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 32 வயது வரைக்கும் இருக்கவங்களும், அதே மாதிரி ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இதுதான், www.aiclas.aaro. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனோட பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே 1/6/2026 அந்த டேட்குள்ளே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ரிலேட்டடாக அதாவது இந்த ஜாப் ரிலேட்டடாக நோட்டிஃபிகேஷன், அதாவது மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், ஏதாவது இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிஸில் 3 இயர்ஸ்க்கு இதோட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கொயரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கொயரிஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா hr.recruitment@aiclas.aaro அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணியும் நீங்கள் டவுட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அல்லது இங்கே டோல் ஃப்ரீ ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இம்பார்ட்டன்ட் தான். ஒன் டைம் நீங்கள் அதை படித்து பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர், அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதையும் ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.